வாங்கங்க தீபாவளி பலகாரத்தில் 20ஆவதா லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் அளவு கடல மாவு எடுத்து தண்ணி சேர்த்து இட்லி மாவோட கொஞ்சம் தண்ணியாக கலந்துக்கலாம். 1 கப்பு கடல மாவுக்கு 2 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா பாகுபதத்துக்கு காய்ச்சி எடுத்துக்கலாம். பார்க்க கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், நமக்கு பூந்திக்கு இது சரியாக இருக்குங்க. ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா அடுப்பு அணைச்சிடலாம். 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். 4 ஏலக்காயை தட்டி அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி பூந்தி கரண்டி அப்படி இல்லைன்னா அரிகரண்டியில் நமக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை பூந்திகளாக பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பூந்தி மெத்தன்னு இருக்கும்போதே எடுத்துருங்க, ரொம்ப பொரிஞ்சு வரக்கூடாது. அப்போ தான் நமக்கு பூந்தி லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பொரிச்சு வச்சுருக்க பூந்தி எல்லாத்தையும் சக்கரை பாகில் சேர்த்துடலாம். நல்லா ஒரு 2-3 தடவை கலந்து வச்சுருங்க. அப்போ தான் எல்லா பூந்தியும் சக்கரை பாகில் சேர்ந்து வரும். பாகு நமக்கு அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். ஒரு 10 நிமிஷத்துலேயே எல்லா பாகையும் பூந்தி உறிஞ்சிருங்க. நெய்யில் முந்திரியும் கிஸ்மிஸும் தேவையான அளவு பொரித்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருக்கலாம். நெய் எல்லா பக்கத்துலேயும் சேர மாதிரி கலந்து விட்டுட்டு மிதமான சூடு இருக்கும்போதே சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சிடலாம். ரொம்ப ஆறுனதுக்கப்புறம் பிடிச்சிங்கன்னா பூந்தி உடஞ்சி வருங்க. லேசான சூட்டில் பிடிச்சிட்டோம்னா நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும். மேலே இந்த மாதிரி ஒவ்வொரு முந்திரி வர மாதிரி பிடிச்சி வச்சிங்கன்னா அழகாக இருக்கும். எனக்கு 1 கப்புக்கு 25 லட்டு கிடச்சிருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டான லட்டு ரெடி. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.